ஒரு ஊரில் 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா திருடர்கள். 2 பேரும் திருடுவதில் கூட்டு சேர்ந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல இடங்களில் போயிட்டு பகல் நேரம் இரவு நேரம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பொருள்களை திருடுவாங்க. திருடிட்டு வந்து அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தங்களுடைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியாக தூங்குவது கிடையாது. ஏன் தூங்குறது கிடையாதுன்னா, இவனும் திருடன், நம்ம பொருளையும் சேர்த்து இவன் திருடின்னு போயிடுவானா, நம்ம தூங்கிட்டா இவன் திருடின்னு போயிடுவானான்னு 2 பேருக்கு என்னது, ஒருவர் மேல் ஒருவருக்கு எந்த நேரமும் ஒரு சந்தேகம். அப்போ அவங்க வாழக்கூடிய இடமும் அவங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு நரகத்தில் வாழ்வதற்கு ஈடான ஒரு வாழ்க்கையை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, பொருட்களை செல்வத்தை அடுத்தவங்க செல்வத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ யார் கூட இருந்தால் நிம்மதியாக இருக்கும்? நல்ல கற்றறிந்த சான்றோர்கள் அவங்க நம்ம கூட நண்பர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு தூக்கமே வரலனாலும் நல்ல கற்றறிந்த நீதிநெறி விஷயங்களை ஒருத்தர் பேசி தம்முடைய அறிவை வளர்த்துக்குவாங்க. இவர் என்ன கல்வி கற்றிருந்தாரோ அதை இவருக்கு சொல்லிக் கொடுப்பார், இவர் என்ன கல்வி கற்றிருந்தாரோ அதை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி தங்களுடைய பண்பும் கல்வியும் நாளுக்கு நாள் வளரும். அவர்களால் சொர்க்கத்தில் இருப்பது போல் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாலடியார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போங்களா? நாலடியார் கல்வி அதிகாரம் பாடல் 137. தவளருந் தொல்கேள்வி தன்மை உடையார் இகலிலர் எஃகு உடையார் தம்முட்குழி நகலின் இனிதாயிற் காண்பாம் அகல்வானத்து உம்பர் உறைவார் பதி. அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கு இல்லைங்களா, அதை விட பழமையான நூல்கள் அப்படி இருக்கு இல்லையா, அந்த நூல்களெல்லாம் படித்து முரண் இல்லாத கூரறிவு, நல்லறிவு. சில பேர் படித்தோம் எல்லாருக்குமே நல்லறிவு இருக்குமா? இல்லை. முரணில்லாத நல்லறிவு பெற்றவர்கள், அவர்களோடு நாம் கூடி இருக்கிறோம், நட்பாக இருக்கிறோம், உறவாக இருக்கிறோம் அப்படின்னும் போது அது வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தில் வாழும் இனிமையை தரும். அதாவது அவர்களோடு நட்பாக இருப்பது தான் நமக்கு என்றும் இனிமையை தரும் என்று நாலடியார் நமக்கு கூறுகிறது.